முக்கிய செய்திகள். பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து. ட்ரம்ப் உத்தரவுக்கு நியூ ஹாம்சயர் நீதிமன்றம் தடை. பீகாரில் பெண் வாக்காளர் அடையாள அட்டையில் நிதிஷ்குமார் புகைப்படம். தேர்தல் ஆணையத்தின் அலட்சியமே காரணம் என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகள் கைது. உள்நாட்டு பாதுகாப்பில் தமிழ்நாடு முன்னணி வகிப்பதாக ஸ்டாலின் பாராட்டு. ஹரியானாவில் டென்னிஸ் வீராங்கனை ராதிகா யாதவ் சுட்டுக் கொலை. டென்னிஸ் அகாடமி நடத்தியதை எதிர்த்து தந்தை வெறிச்செயல். வணக்கம். வணக்கம். பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து என்ற ட்ரம்ப் உத்தரவுக்கு நியூ ஹாம்ஷயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. அமெரிக்காவின் 47வது அதிபராக பதவியேற்றுக் கொண்ட டொனால்டு ட்ரம்ப் பல்வேறு தடாலடியான அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். அதில் முக்கியமாக பிறப்புரிமை அடிப்படையில் இனி தானாக குடியுரிமை பெறும் நடைமுறையை ரத்து செய்வதாக ட்ரம்ப் அறிவித்தார். இந்த புதிய உத்தரவு 30 நாட்களில் அமலுக்கு வரும் என்று தெரிவிக்கப்பட்டது. ட்ரம்பின் இந்த முடிவு அமெரிக்க வாழ் இந்தியர்களிடையே கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. கெடுகாலத்திற்கு முன் பிறந்த குழந்தைகளுக்கு மட்டுமே அமெரிக்க குடியுரிமை கிடைக்கும் என்பதால் அதற்குள் குழந்தையை அறுவை சிகிச்சை மூலம் பெற்றெடுக்க அமெரிக்க வாழ் இந்திய தம்பதிகள் ஆர்வம் காட்டினர். ட்ரம்பின் உத்தரவை எதிர்த்து வாஷிங்டன், அரிசோனா, இலினாயிஸ் மற்றும் ஓரிகான் உள்ளிட்ட 22 மாகாண அரசுகள் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தன. இந்த வழக்கு தொடர்பான விசாரணையின் போது ட்ரம்பின் அறிவிப்புக்கு தற்காலிக தடை விதித்து சியாட்டில் நீதிமன்றம் உத்தரவிட்டது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரான உத்தரவு என்று நீதிபதி விமர்சித்தார். ட்ரம்பின் உத்தரவுக்கு அடுத்தடுத்து விசாரணை நீதிமன்றங்கள் தடை விதித்ததை எதிர்த்து அந்நாட்டு அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதிகள் நிர்வாக உத்தரவுகளில் தடை விதிக்க விசாரணை நீதிமன்றங்களுக்கு கட்டுப்பாடுகளை விதித்தனர். இதற்கிடையே இந்த வழக்கை விசாரித்த நியூ ஹாம்ஷயர் மாவட்ட நீதிபதி ஜோசப் லாப்லாண்டி ட்ரம்பின் உத்தரவுக்கு தடை விதித்தார். அதிபரின் உத்தரவு அரசியலமைப்பு சட்டத்திருத்தம் பிரிவு 14க்கு எதிரானது என்று நீதிபதி தெரிவித்தார். மேலும் மேல்முறையீடு செய்வதற்கு வசதியாக 7 நாட்களுக்கு உத்தரவை அவர் நிறுத்தி வைத்தார். குடியுரிமை சட்டங்களை மறுவரையறை செய்யும் ட்ரம்பின் முயற்சிக்கு இந்த தீர்ப்பு பின்னடைவை ஏற்படுத்தக்கூடும் என்று கூறப்படுகிறது. பீகார் மாநிலத்தில் பெண் வாக்காளர் ஒருவரின் வாக்காளர் அடையாள அட்டையில் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. அம்மாநிலத்தில் சட்டப்பேரவை தேர்தல் சில மாதங்களில் நடைபெறவுள்ள நிலையில் வாக்காளர் பட்டியலில் திருத்தங்களை செய்ய சிறப்பு தீவிர மறுபரிசீலனை திட்டத்தை தேர்தல் ஆணையம் செயல்படுத்தி வருகிறது. இந்த நிலையில் மாதேபுராவைச் சேர்ந்த திருமதி அபிலாஷா குமாரி முகவரி திருத்தம் செய்ய தேர்தல் ஆணையத்துக்கு விண்ணப்பித்திருந்தார். இதையடுத்து அவருக்கு முகவரி மாற்றம் செய்யப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டை சமீபத்தில் வழங்கப்பட்டுள்ளது. இதனை வாங்கி பார்த்த திருமதி அபிலாஷா குழப்பமும் அதிர்ச்சியும் அடைந்தார். திருத்தம் செய்யப்பட்ட வாக்காளர் அடையாள அட்டையில் பெயர், முகவரி உள்ளிட்ட அனைத்து விவரங்களும் சரியாக இருந்த நிலையில் அபிலாஷாவின் புகைப்படத்துக்கு பதிலாக அதில் அம்மாநிலத்தின் முதலமைச்சர் திரு நிதிஷ்குமாரின் புகைப்படம் இடம்பெற்றிருந்தது. இந்த தவறுக்கு ஏஜென்சியின் அலட்சியம்தான் காரணம் என்று அவரது கணவர் சந்தன்குமார் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் ஒரு பெண்ணின் அட்டையில் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சரின் புகைப்படம் இருப்பது மிகப்பெரிய தவறு என்று தெரிவித்துள்ளார். இது அரசாங்கத்தின் அலட்சியத்தை வெளிப்படுத்துவதாக கூறியுள்ள அவர் இதுகுறித்து விசாரணை நடத்தப்பட வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். இந்த முறைகேடு தொடர்பாக சம்பந்தப்பட்ட பூத் நிலை அதிகாரியிடம் சென்றபோது இதை யாரிடமும் சொல்ல வேண்டாம் என்று கேட்டுக் கொள்ளப்பட்டதாக தம்பதியினர் தெரிவித்தனர். திரு நிதிஷ்குமார் தலைமையிலான அரசின் அலட்சியமே இதற்கு காரணம் என திரிணாமுல் காங்கிரஸ் குற்றம் சாட்டி எக்ஸ் வலைதளத்தில் பதிவிட்டுள்ளது. இதுபோன்ற வினோதமான தவறான வாக்காளர் அடையாள அட்டைகள் பற்றிய தகவல்கள் மாநிலம் முழுவதிலும் இருந்து வருவதாக அந்த கட்சி குற்றம் சாட்டியுள்ளது. 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை பிடித்த தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படைக்கு முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார். கடந்த 1998ஆம் ஆண்டு நடந்த கோவை தொடர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் 58 பேர் உயிரிழந்தனர். 150க்கும் மேற்பட்டோர் காயமடைந்தனர். இந்த வழக்கில் அல் உமா தலைவர் பாஷா உள்ளிட்டோர் கைது செய்யப்பட்டு தண்டனையும் வழங்கப்பட்டது. இந்த நிலையில் இவ்வழக்கில் தொடர்புடைய மேலும் சிலரை தேடப்படும் குற்றவாளிகள் என அறிவித்து போலீசார் தேடி வந்தனர். இந்நிலையில் கோவை குண்டுவெடிப்பு வழக்கில்
பைப் வெடிகுண்டு வாங்கி கொடுத்தவரும் 18வது குற்றவாளியுமான கோவை உக்கடம் பகுதியைச் சேர்ந்த டெய்லர் ராஜா என்பவரை கர்நாடகா மாநிலத்தில் வைத்து கோவை தீவிரவாத தடுப்பு பிரிவு போலீசார் கைது செய்தனர். இவர் ஏற்கனவே 3 கொலை வழக்கில் போலீசாரால் கைது செய்யப்பட்டதும், குண்டுவெடிப்பு சம்பவத்திற்கு பின் தலைமறைவான ராஜா தனது பெயர் அடையாளங்களை மாற்றி குழந்தைகளுடன் வாழ்ந்து வந்ததும் தெரியவந்தது. கைது செய்யப்பட்ட டெய்லர் ராஜாவை கோவை அழைத்து வந்த போலீசார் அங்குள்ள 5வது குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். வழக்கை விசாரித்த நீதிபதி வெர்ஜின் விஸ்டா டெய்லர் ராஜாவை வரும் ஜூலை 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் அடைக்க உத்தரவிட்டதை தொடர்ந்து கோவை மத்திய சிறையில் அவர் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் சமூக வலைதளத்தில் திரு ஸ்டாலின் விடுத்துள்ள பதிவில், தீவிரவாத எதிர்ப்பு பணிகளில் தனி கவனம் செலுத்த நுண்ணறிவு பிரிவின் கீழ் ATS எனப்படும் தீவிரவாத தடுப்பு பிரிவு 2023ஆம் ஆண்டு புதிதாக உருவாக்கப்பட்டதாக கூறினார். கடந்த 30 ஆண்டுகளாக தமிழ்நாடு காவல்துறை, ஒன்றிய அரசின் புலனாய்வு அமைப்புகள், அண்டை மாநில காவல்துறையினர் என யாருக்கும் பிடிபடாமல் இருந்த அபுபக்கர் சித்திக் உள்ளிட்ட 3 முக்கிய தீவிரவாதிகளை நமது தீவிரவாத தடுப்பு படையினர் கைது செய்துள்ளதாக திரு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். உள்நாட்டு பாதுகாப்பில் நாட்டிலேயே தமிழ்நாடு காவல்துறைதான் முன்னணி வகிக்கிறது என்பதை மீண்டும் நிலைநாட்டிய தீவிரவாத தடுப்பு படையினருக்கும் அவர்களை வழிநடத்திய நுண்ணறிவு பிரிவினருக்கும் உறுதுணையாக இருந்த கர்நாடக மற்றும் ஆந்திர காவல்துறையினருக்கும் பாராட்டு தெரிவிப்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். அறநிலையத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரியை அமைத்தால் மாணவர்களுக்கு தேவையான நிதி கிடைக்காது என்பதால்தான் அதனை விமர்சித்ததாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி திரு பழனிசாமி விளக்கமளித்துள்ளார். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற தலைப்பில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணத்தை தொடங்கியுள்ள அவர் 2ஆம் நாளான நேற்று விழுப்புரம் மாவட்டத்திற்கு சென்றார். கரும்பு விவசாயிகளுடன் ஆலோசனை நடத்தி கோரிக்கை மனுவை பெற்ற அவர் விழுப்புரம் வீரவாழியம்மன் கோவிலிலிருந்து பழைய பேருந்து நிலையம் வரை ரோட் ஷோ மூலம் மக்களை கவர திட்டமிட்டிருந்தார். ஆனால் சாலையோரம் மக்கள் கூட்டம் இல்லாததால் சிறிது நேரத்திலேயே பேருந்தில் ஏறிக்கொண்டார். பின்னர் விழுப்புரம் 4 முனை சந்திப்பில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி வரும் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு எழுச்சி சுற்றுப்பயணம் மேற்கொண்டு வருவதாக கூறினார். பல புயல்களை கண்டது அதிமுக ஆட்சி என்றும், ஆனால் பெஞ்சல் புயலில் திட்டமிட்டு செயல்படாததால் விழுப்புரம் மக்கள் பாதிக்கப்பட்டதாகவும் கூறினார். அறநிலையத்துறையின் நிதியை எடுத்து கல்லூரியை அமைத்தால் மாணவர்களுக்கு தேவையான நிதி கிடைக்காது என்பதால்தான் அதனை விமர்சித்ததாக அவர் கூறினார். அறநிலையத்திலிருந்து நீங்க எடுத்து கொடுக்கணும் வேண்டாம்னு சொல்ல, ஆனா அதனால மாணவர் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவருக்கு தேவையான திட்டத்தை முழுமையான நிதி அறநிலையத்திலிருந்து கிடைக்காது. ஏன்னா கல்லூரி வளர வளர கட்டணம் தேவை, அதுக்கு பல பிரிவுகள் புதுசா உருவாக்க வேணும். அரசாங்க கல்லூரியா இருந்தா அனைத்து கிடைக்கும், ஆனா அறநிலையத்துறையில் இருந்தா நிதிகள் பெறுவது சிரமம், மாணவர்கள் பாதிக்கப்பட்டுருவாங்க. மாணவர்கள் பாதிக்க கூடாது என்பதற்குத்தான் இதை நாங்க சுட்டிக்காட்டினேன். சிறுபான்மையின மக்களுக்கு பாதுகாப்பாகவும் அரணாகவும் செயல்பட்டது அதிமுக ஆட்சி என எடப்பாடி திரு பழனிசாமி கூறினார். அவர் பேசிக் கொண்டிருக்கும் போதே கூட்டத்தில் இருந்தவர்கள் சாறை சாறையாக கலைந்து சென்றனர். பின்னர் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் பேசிய எடப்பாடி திரு பழனிசாமி வீடு வீடாக கதவை தட்டி திமுகவுக்கு ஆள் சேர்ப்பதாக கூறினார். பாஜகவிடம் இருந்து அதிமுகவை காப்பாற்றுங்கள் என பலர் கூறுவதாகவும், ஆனால் அதிமுகவை எந்த கொம்பனாலும் அழிக்க முடியாது என்றும் அவர் தெரிவித்தார். ஹரியானாவில் இளம் டென்னிஸ் வீராங்கனையை அவரது தந்தையே சுட்டுக் கொன்ற சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குருகிராமைச் சேர்ந்த 25 வயது ராதிகா யாதவ் தேசிய அளவிலான டென்னிஸ் வீராங்கனை ஆவார். சுசாந்தா லோக் பகுதியில் தந்தையுடன் வசித்து வந்த அவர் சொந்தமாக டென்னிஸ் அகாடமி ஒன்றை நடத்தி வந்துள்ளார். இது அவரது தந்தை தீபக் யாதவுக்கு பிடிக்கவில்லை என தெரிகிறது. இதனால் இருவருக்கும் இடையே அடிக்கடி வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் நேற்று காலையில் ராதிகா யாதவ் வழக்கம் போல அகாடமிக்கு செல்ல முயன்றுள்ளார். அப்போது டென்னிஸ் அகாடமிக்கு செல்லக்கூடாது என்று தீபக் ராதிகாவை தடுத்துள்ளதாக தெரிகிறது. இதையடுத்து இருவருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து அவரது தந்தை தீபக் தான் மறைத்து வைத்திருந்த துப்பாக்கியை எடுத்து ராதிகாவை நோக்கி 5 முறை சுட்டுள்ளார். இதில் 3 குண்டுகள் அவர் மீது பாய்ந்தது. சத்தம் கேட்டு ஓடி வந்து பார்த்த தீபக் யாதவின் சகோதரர் ரத்த வெள்ளத்தில் கிடந்த ராதிகாவை மருத்துவமனைக்கு எடுத்துச் சென்றுள்ளார். அங்கு அவர் ஏற்கனவே இறந்துவிட்டதாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். இதையடுத்து அவர் அளித்த புகாரின் பேரில் தீபக் யாதவை கைது செய்த போலீசார் அவரிடமிருந்த துப்பாக்கியை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் தனது மகள் ராதிகாவை தாமே துப்பாக்கியால் சுட்டுக் கொன்றதாக அவர் வாக்குமூலம் அளித்துள்ளார். வஜிராபாத்தில் உள்ள அவரது சொந்த கிராமத்திற்கு செல்லும் போதெல்லாம் மகளின் சம்பாத்தியத்தில் வாழ்வதற்காக கிராம மக்கள் அவரை கேலி செய்ததால் விரக்தியடைந்த அவர் இந்த செயலில் ஈடுபட்டதாக தெரிவித்துள்ளார்.
கீழடியில் குறிப்பிடும்படியான தொல்பொருட்கள் இல்லை என கூறிய ஓய்வு பெற்ற தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து ஒன்றிய அரசு அறிக்கை கேட்பது அதன் உள்நோக்கத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் கீழடியில் ஒன்றிய தொல்லியல் துறை சார்பில் 2014-2016 காலகட்டத்தில் 2 கட்ட அகழாய்வுகளை அமர்நாத் ராமகிருஷ்ணா மேற்கொண்டார். கீழடி கண்டுபிடிப்புகள் தமிழ்நாட்டின் சங்க காலமான கிமு 8ஆம் நூற்றாண்டு முதல் கிபி 3ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்தது என அவர் அறிக்கை சமர்ப்பித்தார். இதனை ஏற்க மறுத்த ஒன்றிய தொல்லியல் துறை அறிக்கையில் திருத்தம் செய்ய அண்மையில் உத்தரவிட்டது. ஆனால் தனது அறிக்கையில் எந்தவித மாற்றமும் இல்லை என அமர்நாத் ராமகிருஷ்ணா திட்டவட்டமாக கூறியிருந்தார். இந்த நிலையில் கீழடியில் 3ஆம் கட்ட அகழாய்வு நடத்திவிட்டு குறிப்பிடும்படியான தொல்பொருட்கள் கிடைக்கவில்லை என 2017 கூறிய தொல்லியல் ஆய்வாளர் ஸ்ரீராமனிடம் ஒன்றிய அரசு அறிக்கை கேட்டுள்ளது. ஸ்ரீராமன் ஓய்வு பெற்றுவிட்ட நிலையில் அவரிடம் ஒன்றிய அரசு அறிக்கை பெறுவது அரசியல் உள்நோக்கம் கொண்டது என தொல்லியல் ஆர்வலர்கள் மற்றும் வரலாற்று ஆய்வாளர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். தனி நாகரிகம் இவ்வளவு பெரிய 2500 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடும் என்ற ஒரு நிலையில் இந்தியாவினுடைய வரலாறு மாற்றி எழுதப்பட வேண்டியதாக ஒரு சூழ்நிலை இருக்கும். இதை எழுதவே கூடாது. ஏனென்றால் வட இந்தியாவிலிருந்து தான் வரலாறு எழுதப்பட வேண்டும் என்ற ஒரே ஒரு அடிப்படையினுடைய காரணமாக இதை முழுக்க வடநாட்டு வரலாற்று ஆசிரியர்களும் ஏஎஸ்ஐ போன்ற நிறுவனங்களும் இதை மறுப்பதற்கான விஷயங்களை இப்பொழுது அரசியல் ரீதியாக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நிபுணர் குழுவை வைத்து எழுதுறதா இருந்தால் எழுதணும், இல்லைனா தனிப்பட்ட மனுஷனை அதே மனுஷனை வச்சுட்டு எழுதுறது ஒரு தவறான ஒரு விஷயம். தமிழர்களுக்கு என்றோ திராவிடர்களுக்கு என்றோ தனி நாகரீக அந்த சின்னங்கள் அதனுடைய எச்சங்கள் இங்கே இருப்பதை கண்டால் அவர்கள் சிறிது ஆத்திரமடைகின்றார்கள். அதன் விளைவாகத்தான் தமிழர்களுக்கு தொன்மை மறுப்பதற்காக, தனித்துவம் மறுப்பதற்காக நம் முயற்சிகளில் ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா ஈடுபட்டு கொண்டிருக்கிறது. இதற்கிடையே எக்ஸ் தளத்தில் அமைச்சர் தங்கம் தென்னரசு விடுத்துள்ள பதிவில் தமிழர் விரோத போக்கை துளியும் நியாய உணர்வு இல்லாமல் கையாண்டு வரும் ஒன்றிய பாஜக அரசுக்கு தமது வன்மையான கண்டனங்கள் என தெரிவித்துள்ளார். கீழடியில் கிடைத்த தொல்பொருட்கள் எல்லாம் தமிழ்நாடு அரசின் வாயிலாக உலக தரத்திலான அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்டு வருவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். கீழடி குறித்து உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்த ஓய்வு பெற்ற அதிகாரி ஒருவர் மூலம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து ஒன்றிய அரசு கருத்து கேட்டிருப்பது ஒன்றிய அரசின் உள்நோக்கத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாக திரு தங்கம் தென்னரசு குற்றம் சாட்டியுள்ளார். கீழடி விவகாரத்தில் ஒன்றிய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் தமிழ்நாட்டு மக்கள் வரும் சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் தக்க பாடம் புகட்டுவார்கள் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். தரமற்ற சாலை அமைத்தால் ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் தான் பொறுப்பேற்க வேண்டும் என உயர்நீதிமன்ற மதுரை கிளை தெரிவித்துள்ளது. மானூர் ஊராட்சி ஒன்றியம் மாதவக்குறிச்சி முதல் உகந்தான்பட்டி இடையே 2018ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் நபார்டு திட்டத்தின் கீழ் 79.61 லட்சம் ரூபாய் செலவில் அமைக்கப்பட்ட சாலை 2 மாதங்களில் சேதமானது. தரமில்லாத சாலை அமைத்த ஒப்பந்ததாரர் மற்றும் அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க உத்தரவிடக் கோரி நெல்லையைச் சேர்ந்த திரு ராகவன் என்பவர் உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த மனு நீதிபதிகள் திரு எஸ்.எம். சுப்பிரமணியம், திருமதி மரியா கிளெட் ஆகியோர் முன்னிலையில் நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது விதிகளின்படி சாலைகள் அமைப்பதை உறுதி செய்ய வேண்டும் என்றும், கண்காணிப்பு மற்றும் கள ஆய்வில் கவனக்குறைவு ஏற்பட்டால் அதற்கு அதிகாரிகளும் ஒப்பந்ததாரர்களும் தான் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் ஒப்பந்ததாரர்கள் இணைந்து நிதி இழப்பை ஏற்படுத்தினால் அந்த தொகையை அவர்களிடம்தான் வசூலிக்க வேண்டும் என்றும் அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்த வழிகாட்டுதல்களை கீழ்நிலை அதிகாரிகளுக்கு மாநில நெடுஞ்சாலைத்துறை செயலர், ஊரக வளர்ச்சித்துறை செயலர் வெளியிட வேண்டும் என்றும் நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர். பாமகவில் தந்தை மகனுக்கான மோதல் தீவிரமடைந்துள்ள நிலையில் திரு அன்புமணி திடீரென அவரது தாயை சந்தித்து பேசியது பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. டாக்டர் ராமதாஸின் மகள் வழி பேரன் முகுந்தனுக்கு பதவி வழங்கியதால் திரு அன்புமணிக்கும் திரு ராமதாஸுக்கும் இடையே மோதல் உருவானது. பின்னர் டாக்டர் ராமதாஸ் நடத்திய கூட்டங்களுக்கு நிர்வாகிகள் வராததால் ஆத்திரமடைந்த அவர் அன்புமணி ஆதரவாளர்களின் பதவிகளை பறித்து வருகிறார். திரு அன்புமணியின் தலைவர் பதவி பறிக்கப்பட்டதுடன் அவரது ஆதரவாளர்களாக உள்ள திருமதி திலகபாமா, திரு பாலு உள்ளிட்டோரின் கட்சி பதவிகள் அடுத்தடுத்து பறிக்கப்பட்டது. இதனால் பாமகவில் நாளுக்கு நாள் பிரச்சனை உக்கிரமடைந்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் வரவுள்ளதால் மாவட்டம்தோறும் நிர்வாகிகளை டாக்டர் ராமதாஸ் சந்தித்து வருகிறார். அந்த வரிசையில் கும்பகோணத்தில் நேற்று நடந்த மாவட்ட பொதுக்குழுவில் பேசிய அவர் தமது பெயரை திரு அன்புமணி பயன்படுத்தக்கூடாது என்றும், இன்ஷியலுக்கு மட்டும் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்றும் தெரிவித்தார். என் பேரை யாரும் போடக்கூடாது, இனிஷியல் வேணும்னா போட்டுக்கலாம்.
இனிஷியலாக போட்டுக்கலாம், ஆனால் என் பேரை போடக்கூடாது. ஏனென்றால் என் பேச்சை கேட்கலன்னா என்ன, தந்தை சொல் மிக்க மந்திரமில்லை. முன்னதாக தைலாபுரத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய டாக்டர் ராமதாஸ், மகள் திருமதி காந்திமதிக்கு கட்சி பதவி கொடுப்பது குறித்து எந்த முடிவும் இதுவரை செய்யவில்லை என்றார். இனிவரும் காலங்களில் அது மாறலாம் என்றும் போக போக தெரியும் என்றும் பாடல் பாடினார். இந்நிலையில் திண்டிவனம் அருகே உள்ள ஓமந்தூரில் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொள்வதற்காக சென்ற திரு அன்புமணி திடீரென தைலாபுரம் தோட்டத்துக்கு சென்றார். இதை சற்றும் எதிர்பார்க்காத டாக்டர் ராமதாஸ் ஆதரவாளர்கள் அங்கிருந்து வெளியேறினர். இதையடுத்து திரு அன்புமணி அவரது தாயார் திருமதி சரஸ்வதியிடம் 3/4 மணி நேரம் தனியாக பேசினார். பின்னர் காரின் கண்ணாடியை கூட இறக்காமல் செய்தியாளர்களையும் சந்திக்காமல் புறப்பட்டு சென்றார். டாக்டர் ராமதாஸ் இல்லாத நேரத்தில் திருமதி சரஸ்வதியை திரு அன்புமணி சந்தித்து பேசியது பாமக வட்டாரத்தில் சலசலப்பை ஏற்படுத்தியுள்ளது. மயிலாடுதுறை நிகழ்ச்சியில் கட்சி நிர்வாகிகள் மூலம் இதனை அறிந்த டாக்டர் ராமதாஸ் நிகழ்ச்சியில் உரையாற்றாமல் மகளிர் மாநாட்டுக்கு அழைப்பு மட்டும் விடுத்து பேச்சை முடித்துக் கொண்டார். நிதி நிறுவன மோசடி வழக்கில் கைது செய்யப்பட்ட பாஜகவைச் சேர்ந்த தேவநாதன் முழு சொத்து விவரங்களை தாக்கல் செய்ய வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மயிலாப்பூர் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த 100க்கும் மேற்பட்ட முதலீட்டாளர்களிடம் பல கோடி ரூபாய் மோசடி செய்ததாக அந்த நிதி நிறுவனத்தின் தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநராக இருந்த தேவநாதன் உள்ளிட்ட 6 பேரையும் போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். இந்த வழக்கில் ஜாமீன் கோரி தேவநாதன் உள்பட 3 பேர் தாக்கல் செய்த மனுக்கள் 2 முறை தள்ளுபடி செய்யப்பட்ட நிலையில் 3வது முறையாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை நீதிபதி திரு GK இளந்திரையன் முன்பு நேற்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தேவநாதனின் ஜாமீன் மனுவுக்கு முதலீட்டாளர்கள் தரப்பு வழக்கறிஞர் எதிர்ப்பு தெரிவித்தார். மேலும் தேவநாதன் 680 கோடி ரூபாய் முதலீட்டாளர்களிடம் ஏமாற்றியுள்ளதாகவும் சென்னை அண்ணா சாலை, மயிலாப்பூர், அண்ணாநகர் மற்றும் ஆஸ்திரேலியா உள்ளிட்ட இடங்களில் அவருக்கு சொத்துகள் உள்ளதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் இதையெல்லாம் மறைத்து அவர் அறிக்கை தாக்கல் செய்துள்ளதாகவும் தெரிவித்தார். இதையடுத்து தேவநாதனின் முழு சொத்து விவரங்களையும் தாக்கல் செய்ய உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை வரும் 17ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். குறைந்தபட்சம் 300 கோடி சொத்து மதிப்பையாவது அன்றைய தினம் காட்டினால் மட்டுமே ஜாமீன் வழங்குவது குறித்து பரிசீலிக்கப்படும் என நீதிபதி தெரிவித்தார். சத்தியமங்கலம் அருகே சாலையில் யானைகளின் நடமாட்டம் அதிகரித்துள்ளதால் வாகன ஓட்டிகள் மற்றும் கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்குமாறு வனத்துறை அறிவுறுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் உள்ள யானை உள்ளிட்ட வன விலங்குகள் உணவுக்காகவும் தண்ணீருக்காகவும் வனத்தை விட்டு அடிக்கடி வெளியேறி வருகின்றன. இந்த நிலையில் விளாமுண்டி வனச்சரகத்துக்கு உட்பட்ட பகுதியிலிருந்து வெளியேறிய 2 யானைகள் சத்தியமங்கலத்தை அடுத்த நால் ரோட்டிலிருந்து பவானிசாகர் செல்லும் சாலையில் உலவி வருகின்றன. பவானிசாகர் செல்லும் வழியில் நால் ரோடு, அண்ணாநகர், சொலவனூர் உள்ளிட்ட 10க்கும் மேற்பட்ட கிராமங்கள் உள்ளது. இதனால் யானைகள் கிராம பகுதிக்குள் வரும் நிலை ஏற்பட்டுள்ளதால் மக்கள் அச்சமடைந்துள்ளனர். இருசக்கர வாகனத்தில் செல்வோர் மற்றும் சுற்றுவட்டார கிராம மக்கள் எச்சரிக்கையுடன் இருக்கும்படி வனத்துறையினர் தெரிவித்துள்ளனர். யானைகளை வனத்துறையினர் தேடி வரும் நிலையில் ஈரோடு மாவட்டம் சென்னிமலை அருகே சிறுத்தையின் நடமாட்டத்தை கண்காணிக்க அவர்கள் கேமரா பொருத்தியுள்ளனர். இரவிலும் தெளிவாக கண்டறியும் நைட் விஷன் தெர்மல் ட்ரோன் உதவியுடன் சிறுத்தையை வனத்துறையினர் தேடி வருகின்றனர். 6 இடங்களில் கண்காணிப்பு கேமராக்களை பொருத்தி அதில் சிறுத்தையின் நடமாட்டம் உள்ளதா என கண்காணித்து வருகின்றனர். வனப்பகுதியை ஒட்டி உள்ள பட்டிகளில் இரவு முழுவதும் விளக்குகளை ஒளிர விடுமாறும் வனப்பகுதிக்குள் செல்வதை தவிர்க்குமாறும் பொதுமக்களுக்கு வனத்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர். தமிழ்நாட்டில் 12 நகரங்களில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் தகித்ததால் மக்கள் சிரமத்துக்கு ஆளாகினர். மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக வெப்பம் தகித்து வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் அதிகபட்சமாக மதுரை விமான நிலையத்தில் 104 டிகிரி ஃபாரன்ஹீட் வெப்பம் சுட்டெரித்தது. மதுரையில் 103 டிகிரியும், ஈரோடு, நாகை, வேலூர், கடலூர் ஆகிய நகரங்களில் 101 டிகிரியும் வெயில் தகித்தது. சென்னை, மீனம்பாக்கம், நுங்கம்பாக்கம், திருச்சி, தஞ்சாவூர், திருத்தணி, பாளையங்கோட்டை ஆகிய பகுதிகளில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெயில் கொளுத்தியது. ஆனால் சேலம் மாவட்டம் ஓமலூர் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் காற்றுடன் மழை பெய்தது. குமாரபாளையம், அரூர், நத்தம் உள்ளிட்ட இடங்களில் அரை மணி நேரம் பெய்த மழையால் சாலைகளில் தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. இதற்கிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளில் இன்று முதல் வரும் 16ஆம் தேதி வரை மிதமான மழை பெய்யக்கூடும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. மீண்டும் முக்கிய செய்திகள். பிறப்புரிமை அடிப்படையிலான குடியுரிமை ரத்து என்ற ட்ரம்ப் உத்தரவுக்கு நியூ ஹாம்ஷயர் நீதிமன்றம் தடை விதித்துள்ளது. பீகார் மாநிலத்தில் பெண் வாக்காளர் ஒருவரின் வாக்காளர் அடையாள அட்டையில் அவரது புகைப்படத்திற்கு பதிலாக முதலமைச்சர் நிதிஷ்குமாரின் புகைப்படம் இடம்பெற்றுள்ளது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. 30 ஆண்டுகள் தலைமறைவாக இருந்த 3 முக்கிய தீவிரவாதிகளை பிடித்த தமிழ்நாடு தீவிரவாத தடுப்பு படைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பாராட்டு தெரிவித்துள்ளார்.
இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.